ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஏகாதசிங்க. மகாவிஷ்ணுவோட அவருடைய பரிபூர்ண அருள், அவருடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விரதம் என்னன்னு கேட்டிங்க, இந்த ஏகாதசி பேர் என்னன்னு கேட்டிங்க, அபார ஏகாதசி. அபாரமாகவே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அபாரமாக நடக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இது தேய்பிரை ஏகாதசி. இது தேய்பிரை ஏகாதசி தான் நம்ம அபார ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசிக்கு நிர்ஜலா ஏகாதசிங்கிறதெல்லாம் இருக்குது. இது நான் இன்றைக்கி மகாவிஷ்ணு நம்ம வழிபட்டோம்னா விரதம் இருந்து அவருடைய திருப்பாதங்களை நம்ம அடையலாங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. இந்த இதில் என்ன செய்யலாம், இந்த நீங்கள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய புண்ணியத்தை நம்மளுக்கு இந்த விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம். அந்த அபார ஏகாதசி நம்ம விரதத்தை கடைப்பிடிச்சோம்னா நம்மளுக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் நீராடின ஒரு புண்ணியமோ, அதாவது புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுறாங்கன்னு சொல்கிறாங்களா, கங்கையில் அந்த மாதிரி இடங்களில் நீராடின ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். இது இந்த ஏகாதசி ரொம்ப ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஏகாதசி. இது நம்ம வழிபடுறவங்களுடைய நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிரும். நம்ம வருஷம் முழுவதுமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு சிறப்பான ஒரு ஏகாதசியை இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. இது ஏகாதசினாவே விரதங்களில் ஒரு சிறப்பான ஒரு விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். இது நிறைய இதில் நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்னா பால் பழங்கள் கிழங்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் இருக்கலாம். இல்லை முழு பட்னி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. முடியாதவங்க பால் பழங்கள், அதாவது நீர் ஆகாரங்கள், ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு நம்ம விரதத்தை சாமிக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஆரத்தியெல்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகாதசி விரதம் அதாவது பித்ரு சாபத்தை எல்லாம் போக்கக்கூடியது. இது நம்ம போய் வைகுண்டத்தை அடைவதற்கு ஒரு எளிதான வழி தான் இந்த அபார ஏகாதசி. இந்த விரதத்தின் மூலம் நம்மளுக்கு விஷ்ணுவோட பரிபூர்ண அருள் மாத்திரம் இல்லைங்க, லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக ஒரு ஐதீகமாக கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமாய் மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம ராமவரான, இதை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய, அருமையான மந்திரம். ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரங்களை நீங்கள் ஒரு 108 முறை ஜெபிச்சுட்டு நல்ல விரதம் இருந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அவரை சேவிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே அவருடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு இந்த விரதம். இந்த விரதம் ஒரு அதாவது அந்த காலத்தில் மன்னர்களாம் கூட இந்த அதாவது மகாவிஷ்ணு மேலே ஒரு பக்தியோடு இருந்தாங்க. ஏகாதசி விரதம்லாம் இருந்து அதாவது மகாவிஷ்ணுவோட அருளை பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மன்னருக்கே அது விரதம் இருந்து மகாவிஷ்ணுவோட அருளை பெறணும் அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது நம்மளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கோம். அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோம்னா அதாவது பெருமாளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இது நம்ம என்ன செய்யணுன்னாக்க துளசி தீர்த்தம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அவருக்கு துளசி மாலை அனுபவிக்கலாம். நீங்கள் தெரிஞ்ச ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம். இதுமாரி நிறைய இதுக்கு ஒரு கதையை இது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான கதையே இருக்குது. அந்த கதை வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கதை தான். இந்த கதையை உங்களுக்கு இப்போ நீ ஒரு பெரிய பதிவாக போகாமல் ஷார்ட்டாக முடிக்கிறதுனால அந்த கதையெல்லாம் சொல்ல, இந்த அபார ஏகாதசியை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இல்லை, செல்வம் சேரணும், நம்மளுடைய கஷ்டம் நீங்கணும், துயர்கள் நீங்கணும், துன்பங்கள் நீங்கணும், நம்மளுடைய பித்ருஸ்தாபம்லாம் சாபம்லாம் போயிடணும், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வச்சிங்கன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு மகாவிஷ்ணுவோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். இந்த ஏகாதசி நீங்கள் நிச்சயமாக நல்ல முறையில் பயன்படுத்திங்க. அவருடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். சரி, இருந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.